Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் GE3791 ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் வர பிடிஎஃபோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஆன்சர்ஸுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது யூனிட் 4 சோஷியல் எத்திக்ஸில் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்குது. இது பார்ட் சியில் கேட்கக்கூடிய கொஷின்ஸாக கூட இருக்கலாம். மேபி ஜெண்டர் பயாஸும் அதால் ஏற்படுற இஷ்யூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கான்செப்டை. இதை வச்சு நீங்கள் வந்து ஓனாகவும் எழுதலாம் கண்டென்ட்டை, சைட் ரைட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு, இல்லை நீங்கள் வச்சுருக்கிறத வச்சு ரெஃபர் பண்ணி கூட உங்கள்கிட்ட இருக்க நோட்ஸ் வச்சு கூட எழுதிக்கலாம். நமக்கு தேவை ஐடியா மட்டும்தான். கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் எப்படி வேணால் டெலிவர் பண்ணலாம் இப்போ எக்ஸாம் பேப்பரில். ஓகேவா? ஜெண்டர் அப்படின்னா என்ன? நமக்கு தெரிஞ்சது மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் 3 நமக்கு தெரியும். ஓகேவா? ஜெண்டர் பயாஸ் அப்படின்னா என்ன? ஒரு பட்சமா அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஜெண்டர் பயாஸ் அப்படின்றது ஒரு பர்சனை அவங்க ஜெண்டரை வச்சு அன்ஃபேராக ட்ரீட் பண்ணுறது தான் நம்ம ஜெண்டர் பயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு த unequal treatment or perception of individual based on the gender. It is deeply rooted in a social tradition, cultural belief and power imbalance. Okay ba? In almost all society, women and gender are minority. எங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா விமனை தான் நம்ம மைனாரிட்டியை, கீழே வந்து மென் தான் மேலே விமன் கீழே அப்படின்ற மாதிரி அப்பையிலேருந்தே ஒரு சட்டம் போட்ட மாதிரி ஒன்று கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ஜெண்டர் பயாஸ் அப்படின்றது ஒரு அன்ஃபேர் டிஃப்ரென்ஸ் இன் ஆட்டிடியூட், பிஹேவியர் ஆர் ட்ரீட்மெண்ட் டுவர்ட்ஸ் த இண்டிவிஜுவல் பேஸ்டு பியூர்லி ஆன் த ஜெண்டர். ஒன்லி ஜெண்டரை பேஸ் பண்ணி மட்டும் நடக்க போகிற ஒன் ஆஃப் த பயாஸ் இந்த சொசைட்டியில் எப்படி நடந்திருக்கு, அந்த சோஷியல் எத்திக்ஸ் மூலியமா அதை எப்படி கொண்டு வரும் அப்படின்றது தான் இங்கே பார்க்க போறீங்க. நார்மலாகவே என்ன சொல்றாங்க, மென்ஸ் ஆர் சுப்பீரியர்னு சொல்றாங்க, உமன்ஸ் ஆர் வீக்கர்னு சொல்றாங்க. இதெல்லாம் இல்லவே இல்லைன்னு இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தரா வந்துட்டு தான் இருக்கோம். ஓகே, மெயினா இந்த ஜெண்டர் பயாஸ் உருவாக அப்ப இருந்தப்பெல்லாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் பாத்தியார்ச்சி சோசியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் சொசைட்டி மேல் டாமினேட்டர் சொசைட்டியா இருந்தது. மென்னு கிட்ட தான் எல்லா டிசிஷன் மேக்கிங் பவரும் இருந்துச்சு, கண்ட்ரோலும் இருந்துச்சு. அவங்க தான் எல்லாமே பண்ணணும். அவங்களுக்கு கீழே சப்பார்டினேட்டா தான் நம்ம விமன் இருக்கணும். அவங்க சொல்றதை கேட்டு தான் எல்லாமே நடந்துக்கணும். இந்த மாதிரி இருந்தது தான் ஃபர்ஸ்ட் ஜெண்டர் பயாஸ்க்கு காரணம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஜெண்டர் ரோல்னா பொண்ணு வீட்டில் தான் இருக்கணும், பையன் தான் வெளியே போய் சம்பாதிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தது செகண்ட் திங். தென் லேக் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ். எஜுகேஷனே சுத்தமாக இல்லை, இல்லிட்ரஸியாக இருந்தது, படிக்காத தன்மை. அந்த காலத்துலலாம் யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க நிறைய. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜெண்டர் பயாஸ் நிறையவே உருவாக ஆரம்பிச்சிச்சு. தென் ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சரல் பேஸ். சம் கல்ச்சர்ஸில் இதுலலாம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வந்து செகண்டரி பொசிஷனாக தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா? மேலுக்கு தான் எல்லா உரிமையும் கொடுத்துருப்பாங்க, ஃபீமேல் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுலையும் ஜெண்டர் பயாஸ் உருவாச்சு. தென் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டிபெண்டன்ஸ்னா மெயின் எல்லா ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா மென் ஏர்ன் பண்ணணும், உமன் வந்து வீட்டில் இருக்கணும். ஓகேவா? உமன் வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கவே கூடாது, ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி மென்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றது வந்து ஜெண்டர் பயாஸை உருவாக்குது. தென் சோஷியல் கண்டிஷனிங் அப்படின்னு பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாய்ஸ் வந்து அழவே கூடாது, கேர்ள்ஸ் வந்து எப்பவுமே அமைதியாக தான் இருக்கணும், எந்த இடத்துலையும் எதையும் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது, எதிர்த்து ஒரு விஷயம் தப்பாக நடக்குதுன்னா அகைன்ஸ்டாக குரல் கொடுத்து கேட்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. அது சோஷியல் கண்டிஷனிங். தென் மீடியா ஸ்டீரியோடைப்பிங் அப்படின்னா விமன் அப்படின்னாலே அவங்க ஹோம் மேக்கர் அப்படின்றது தான் ஒரு மெயின் திங்காகவே வச்சுருந்தாங்க. ஓகேவா? மென் வந்து எப்பயுமே டாமினன்ட் லீடர் தான், விமன் எப்பயுமே அவங்களுக்கு கீழே தான் அப்படின்னு மீடியாவாக ஒன்று வந்து டிவி ஷோஸ்லேயோ அட்வர்டைஸ்மெண்ட்லேயோ ஃபிலிம்ஸ்லேயோ அப்படியே காட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்கும் பழக்கப்படுத்தி விட்டுட்டாங்க. அதுதான் மீடியா ஸ்டீரியோடைப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த மெயின் காசஸ் வந்து ஜெண்டர் பயாஸ் உருவாகிறதுக்காக இருந்திருக்கு. ஓகே, சம் ஆஃப் த டைப்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜெண்டர் பயாஸ் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஜெண்டர் பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் பயாஸ் அப்படின்றப்ப கேர்ள்ஸ் மே பி டிஸ்கரேஜ் ஃப்ரம் ஸ்டடிங் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் ஹையர் எஜுகேஷன். இன்னுமே பல இப்போ நம்ம இருக்கிறது 2K ஜென்ரேஷனில்
இருக்கும். பட் இப்பயுமே பார்த்தீங்கன்னா பல வீட்டில் வந்து இப்போ கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ண விட மாட்டாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கவோ ஹையர் எஜுகேஷன் படிக்கவோலாம் விட மாட்டாங்க. பசங்க தான் படிக்கணும்னுவாங்க. இந்த மாதிரி எஜுகேஷனல்லையுமே பயாஸ் பண்ணுறாங்க. தென் ஒர்க் பிளேஸ் பயாஸ். ஒரே வேலையை தான் கேர்ளும் பார்ப்பாங்க பாயும் பார்ப்பாங்க, மென் விமனும். பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேர்ளுக்கு வந்து கம்மி சேலரியா, பாய்க்கு வந்து அதிக சேலரியா, இந்த மாதிரி நிறைய ஒர்க் பிளேஸ்லையுமே பயாஸ் நடக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நடக்கிறது. தென் ஹவுஸ் ஹோல்டு இன்இக்வாலிட்டி. வீட்டு வேலை அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா விமன் மட்டும்தான் செய்யணும், பெண்கள் மட்டும்தான் செய்யணும், ஆண்கள் வீட்டு வேலையெல்லாம் செய்யக்கூடாது, அது ஒரு கௌரவ குறைச்சல் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி கௌரவ குறைச்சல்லாம் நினைக்கிறதும் தப்பு தான். ஸோ ஹவுஸ் ஹோல்டு இன்இக்வாலிட்டியுமே நடக்குது. தென் வைலன்ஸ் அண்ட் அப்யூஸ். வைலன்ஸ் அண்ட் அப்யூஸ் பொறுத்தளவு இப்போ உமன் ஹராஸ்மெண்ட் நடக்குது நிறைய இடத்துல, நமக்கே தெரியும். தென் டவுரி பிரச்சனை. ஓகேவா? மெயினாக வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறது, நிறைய விஷயங்கள் ஓகேவா அகைன்ஸ்டாக நடக்கிறது. ஹானர் கில்லிங்கு, டவுரி ரிலேட்டட் அப்யூஸ், நிறைய விஷயங்கள் வைலன்ஸாகவும் அப்யூஸாகவும் நம்மளுடைய சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கு. தென் ஹெல்த் கேர் டிஸ்கிரிமினேஷன். ஹெல்த் கேர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா உமன்ஸ் ஹெல்த் இஷ்யூ, நிறைய இஷ்யூஸ் வந்து உமனுக்கு வர்றது. ஓகேவா? அதில் இவங்க வந்து சீரியஸாக வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஒரு ஃபுட்டில் கூட ஒரு உமனுக்கு கிடைக்காம பயாஸ்டாக வந்து ப்ளே பண்ணுறது. தென் பொலிட்டிக்கல் அண்டர் ரெப்ரசன்டேஷன். உமன்ஸை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் பொசிஷன்லையோ இதுலையோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரொம்ப இதுவாக தான் இருந்தாங்க, உமன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது. தென் பயாஸ் அகைன்ஸ்ட் ஜெண்டர் மைனாரிட்டிஸ். டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளாக இருக்கட்டும், நிறைய வந்து லேடிஸ்க்கு டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்குலாம் நிறைய இடத்துல வாய்ப்புகளே கிடைக்காம இருந்துச்சு. பட் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்போ நம்ம நல்ல ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். ஸோ இதுதான் பயாஸ் அகைன்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜெண்டர் பயாஸ். தென் ஜெண்டர் பயாஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிறதுல எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் திங் நான் கான்செப்டாக சொல்லிடுறேனே, டவுரி விஷயத்துல ஃபீமேல் ஃபோர்டிசைட், தட் மீன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ரேஷியோஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தையெல்லாம் நிறைய பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்க. பே கேப், அதாவது ஒரு அமௌண்ட்லையுமே ஒர்க் பிளேஸ்ல வந்து பேல வந்து சேலரியில் வந்து இன்இக்வாலிட்டி பார்க்குறது, பாய்ஸ்க்கு வேற கேர்ள்ஸ்க்கு வேற அப்படின்னு பார்க்குறது. ஒரு சில கோவிலில் பெண்கள் உள்ள நுழையக்கூடாது, உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறது. ஸ்டீரியோ டைப்பிங் இன் மூவிஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் அடிமையாக வச்சுக்கிட்டு அவங்க ஹோம் மேக்கராக தான் இருக்கணும், இப்படி தான் நடந்துக்கணும், ஆண்கள் தான் மேலே இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப்பாக எடுத்து காட்டுறது. இதெல்லாம் வந்து இன்னுமே நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சில ஜெண்டர் பயாஸ் விஷயங்கள். ஓகே, ஸோ இதனால என்ன எஃபெக்ட் உருவாச்சு, விமனுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு, தென் சொசைட்டிக்கு என்னெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா விமனுக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா நிறைய இடத்துல அவங்களுக்கான உரிமைகள்லாம் மறுக்கப்பட்டுச்சு. ஓகேவா? இதெல்லாம் நினச்சி அவங்களுக்கு ஓவரா மென்டல் ஸ்ட்ரெஸ் உருவாச்சு. அவங்களோட ஃப்ரீடம் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லாமல் போச்சு. ஸோ எக்கனாமிக்கலாக அவங்க கிட்ட காசுன்னு ஒன்று இல்லாமே போயிடுச்சு, ஃபிசிக்கலாகவும் எமோஷ்னலாகவும் அவங்க ரொம்பவே அப்யூஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ தீஸ் ஆர் த எஃபெக்ட்ஸ். வந்து அவங்க ஜெண்டர் பயாஸ் ஆகல, அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய வலிகள் ஏற்பட்டு அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. சொசைட்டியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா டேலண்ட், ஒரு உமன் கிட்ட இருக்க டேலண்ட் எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. அது எல்லாத்தையும் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வெளியே கொண்டு வர முடியல. எக்கனாமிக்கலா நிறைய லாஸ் ஆனாங்க. ஓகேவா? ஜெண்டர் வைலன்ஸ் நிறைய உருவாச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொசைட்டிக்குமே இந்த ஜெண்டர் பயாஸால அஃபெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? தென் எத்திக்கல் இஷ்யூஸ் இன் ஜெண்டர் பயாஸ். என்ன மாதிரி எத்திக்கல் இஷ்யூஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னா இட் வயலேட்ஸ் த ஈக்குவாலிட்டி வயலேட் ஆகுது. தென் ஹியூமன் டிக்னிட்டி, அதாவது அவங்களுக்கான மரியாதை எதுவுமே கிடைக்காம போகுது. இன்ஜஸ்டிஸ், ஃபேர்னஸ் நடக்குது. ஓகேவா? எக்ஸ்ப்ளோட்டேஷன் அதிகமாகுது. இந்த மாதிரி சம் எத்திக்கல் இஷ்யூஸ்மே நடந்துச்சு. இதுக்கெல்லாம் அகைன்ஸ்டா சம் கான்ஸ்டியூஷனல் லீகல் ப்ரொடெக்ஷனுமே நம்ம நாட்டில் நடந்துச்சு. என்னன்னா ஆர்டிகல் 14, 15, 16 பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டிக்கும் நான் டிஸ்கிரிமினேஷனுக்கும் அகைன்ஸ்டா நமக்கு நிறைய லா கொண்டு வந்து கொடுத்தாங்க. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் கொடுத்தாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ஆக்ட் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ் கொடுத்தாங்க. தென் லாலாம் பார்த்தீங்கன்னா டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ஆக்ட்னு நிறைய ஆக்ட்ஸுமே கொண்டு வந்தாங்க. தென் என்னெல்லாம் பண்ணி இந்த ஜெண்டர் பயாஸை கம்மி பண்ணலாம் ஓகேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் எஜுகேஷன் தான். நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட்டாக எஜுகேஷன், கேர்ள்ஸ்க்கு முக்கியமாக எஜுகேஷன் கொடுக்கணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும். ஒரு வீட்டு வேலை அப்படின்னா ஈக்குவலாக எல்லாரும் பிரித்து செய்யணும், ஆண் பெண் 20 சேர்ந்து செய்யணும் அப்படின்றது. விமனை என்கரேஜ் பண்ணணும் நிறைய இடத்துல. ஓகேங்களா? தென் சப்போர்ட் ஃபார் எல்ஜிபிடிஎம் ரைட்ஸ், தென் ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லா. கொடுத்துருக்க லாஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி எல்லாருமே நடந்துக்கிறப்ப இந்த ஜெண்டர் பயாஸ் அப்படின்ற ஒரு விஷயம்
விஷயமே அடிப்படையாக இல்லாமல் போயிடும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த மெஷர்ஸ் டு ரிடியூஸ் ஜெண்டர் பயாஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி டாபிக் தான். ஜெண்டர் பயாஸ் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரியெல்லாம் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறது தானே இந்த டாபிக்லாம், ஈஸியாக எழுதிடலாம். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.